கேள்விக்கு என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நீ உன் கடவுளை வச்சுக்கோ, நான் என் கடவுளை வச்சுக்கிறேன், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஒருவேளை இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறத போல இருக்கலாம். ஆனா நீங்க உட்கார்ந்து சிந்திச்சு ஆராய்ஞ்சு பாருங்க. இப்படி எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்திற்கு நாம எதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இதுதான் கடவுள்னு சொல்லிட்டு வச்சு கொண்டிருக்கோமா, இல்ல நம்ம முன்னோர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டி, இன்னும் அதுக்கும் முன்னாடி உள்ளவங்க 10 ஜெனரேஷன் 100 ஜெனரேஷன் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரியத்தை நம்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அது கடவுளையே ஆகிவிட முடியுமா? ஒரு காலத்துல இந்த பூமி தட்டையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுசும் இருக்கிற எல்லா ஜனங்களுமே நம்பினாங்க. கோடிக்கணக்கான பேர் அது மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்படிங்கறதுனால உண்மை பொய்யா ஆயிடுச்சு. இந்த உலகம் அப்படிங்கிறது உருண்டையானது அப்படிங்கறத பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சாரு. அப்ப இருந்த ஜனங்கள் அவர் சொன்ன உண்மையை நம்பல. தட்டு மாதிரி இருக்குது, கடைசி அந்த ஓலத்துல போயிட்டோம்னு சொன்னா அப்படியே விழுந்துடுவோம் அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனா ஒரு காலத்திலே அவரெல்லாம் இறந்து பல நூற்றாண்டுகளுக்கு பின்பாக அவர் கண்டுபிடித்த அந்த அறிவியல் உண்மை நிரூபிக்கப்பட்டது. பல நூற்றாண்டுகளாக ஒரு பொய்யை பல கோடிக்கணக்கான ஜனங்கள் நம்பிட்டே இருந்தாங்க. அப்படிங்கிறதுக்காக அந்த பொய் உண்மையை மறைக்க முடியவில்லை. ஒரு நாள் அந்த உண்மை அப்படிங்கிறது வெளியில வந்தது. அது மாதிரிதான் நீங்க உண்மையிலேயே மோட்சம் போகணும், நீங்க உண்மையிலேயே முக்தி அடையணும், நீங்க உண்மையிலேயே உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொன்னா, உண்மையான கடவுள் யாரு அப்படிங்கிற அறிவு, உண்மையான கடவுள் யாரு அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு இருக்கணும்.